அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்டோட டைட்டில் கடவுளை அறிந்து கொள்ளுதல், நோயிங் யுவர் காட். இது ஜஸ்ட் நம்ம ரொம்ப ஒரு மறைவான ஒரு நம்பிக்கை அதோட மட்டும் கிடையாது. நம்ம டெய்லி அல்லா பேர் ஓதுறோம், அது ஜஸ்ட் நம்ம மெமரியில் இருக்குது. டக்குன்னு நம்ம அல்லாவோட தன்மைகள், அல்லாவோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிற மாதிரி உள்ள அல்லாவோட பேர் நம்ம ஜஸ்ட் மெமரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக சொல்கிறதில்ல மட்டும் கிடையாது. அதை அல்லாவை முழுமையாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது, நம்ம மனசார ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்படி முழுமையாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம அல்லாஹ் உண்மையிலே இருக்கார் அப்படிங்கிறத இப்போ டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது நம்ம மனிதர்களுக்கு அதான் இந்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு கவன சிதறல் ஏகப்பட்டது இருக்குது. நம்மளால் ஒரு விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. அவ்வளோ கவன சிதறல், அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட இறை நம்பிக்கையும் போயிடக்கூடாது. இறை நம்பிக்கை டிஸ்ட்ராக்ஷன் நான் சொல்கிறது எப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் கடவுளை விட்டு வழி தவறதுக்கு ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரோடு டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு தெரியாது எந்த டைவர்ஷனில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. கரெக்டாக முழுமையாக அல்லாவை முழுமையாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக அல்லாவை அறிஞ்சிக்கிறது நம்ம நம்பிக்கையோட ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளமே அதாக தான் இருக்குது. கடவுளை முழுமையாக நம்ம கடவுளாக அறிஞ்சிக்கிறது. ஜஸ்ட்டு நம்ம கடவுள் அல்லா மேலே நம்பிக்கை கொள்கிறோம், இப்போ நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் ஜஸ்ட்டு வாயளவில் சொல்லாமல் அல்லாவை முழுமையாக அல்லாவோட தன்மையை அறிஞ்சு, அல்லாஹ் இப்படிப்பட்டவர், இப்படி மகத்தானவர், நம்ம கூடயே இருக்கார், நம்ம ஆள் மனசில் உள்ளதை அல்லாஹ் அறிஞ்சிருக்காரு, ஒரு நொடியும் ஒரு செகண்டும் அல்லாவோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழுமையாக அல்லாவை அறிஞ்சு முழுமையாக அந்த நம்பிக்கையை கொள்றதுல தான் உண்மையான நம்பிக்கையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல்லாவை முழுமையாக அறிஞ்சிக்கிறது என்ன விஷயம், முழுமையாக எப்படி அறிஞ்சிக்கிறதுங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்மளோட கிரியேஷனோட பர்பஸ் சிம்பிளாக அல்லாஹ் சொல்லிட்டாங்க. சூரா 51 வசனம் 56, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குறதுக்காக மட்டுமே தவிர வேறு எதுக்கும் படைக்கல. நம்மளை படைச்சதோட பர்பஸ் அல்லாஹ் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த வசனத்தில். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை படைக்க, ஐ டிட் நாட் கிரியேட் த ஜின்ஸ் அண்ட் த ஹியூமன்ஸ் எக்ஸப்ட் டு ஒர்க்ஷிப் மீ அலோன். அல்லாஹ் இந்த இதில் க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்படி கடவுளை ஒர்ஷிப் பண்ணுறது, கடவுளை வணங்குறது முழு மனசோட முழுசாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழுமையாக அல்லாவை அறிஞ்சு வணங்குறது ரொம்ப முக்கியமானது. அதான் சொன்னது, கடவுளை அறிஞ்சிக்கிறதுங்கிறது ஃபவுண்டேஷனாக இருக்குது. கடவுளை முழுமையாக அறிஞ்சிட்டோம்னா அந்த கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு இணையாக வேறு யாரும் கிடையாது. அவர் ஜீவித்திருப்பவர், நிலைத்திருப்பவர். அவருக்கு அசதி அலுப்போ தூக்கமோ அவருக்கு பீடிக்காது. நம்ம ஆயத்துல் குர்சி ஓதுறோம்ல, அந்த தன்மையெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு அதை அறிஞ்சிக்கும். கடவுள் எப்பேற்பட்டவருங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாக்கா, கடவுளை ஜஸ்ட்டு நம்ம டெய்லி இப்போ மெமரைஸ் பண்ணிவிட்டு நம்ம அல்லா பேரை ஒரு கவனம் இல்லாமல் நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஓதுறது, இல்லை நம்ம ஒரு ரொட்டீன் மாதிரி இல்லாமல் முழு மனசோட முழுசாக அல்லாவை அறிஞ்சிக்கிட்டு மனசார சந்தோஷமாக, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு புள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறது, மெனக்கட்டு உட்காந்து ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு செய்யணும், மிஸ் எனக்கு ஃபுல் மார்க் போடணுங்கிற இன்டென்ஷனோடு உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேறு, சும்மா ஜஸ்ட்டு பேருக்கு இந்த ஹோம் ஒர்க்கு முடிக்கணுங்கிறது வேறு. அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், இப்போ தொழுவை, அல்லாவை நினைவு கூறுறது, ஜக்காத்து, இப்போ திக்ரு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட முழு மனசோட முழுசாக அல்லாஹ்கிட்ட
அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நம்ம பண்ணும்போது அது சிறந்ததாக இருக்குது இன்ஷால்லா. சூரா 2 வசனம் 186. When my servants ask you about me, I am always near. I answer the prayers when they pray to me. Let them respond to me and believe in me so that they may be guided. கடவுள் நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறாங்க. Let them respond to me and believe in me. கடவுளுக்கு பதிலளிக்கிறது எப்படின்னா, அல்லாஹ் சொல்ல விஷயங்களை நான் நம்ம வாழ்க்கையில் நடத்துறது. அண்ட் பிலீவ் இன் மீ, இறைவன் மேலே நம்பிக்கை கொள்வது. அதெல்லாம் இது தட் தே மே பி கைடட், இது மூலிமா அவங்க வந்து நேர்வழி அடையும் பொருட்டு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். கடவுள் மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கடவுள் மேலே லா இலாஹா இல்லல்லாங்கிறத முழுசாக உள்வாங்கி கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை கொண்டுட்டாக்கா அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பதிலளிக்கிறாங்க. நம்மளுக்கு அது என்னன்னா இந்த வசனம் இருக்குல்ல, I answer their prayers. When my servants ask you about me, I am always near. I answer their prayers. அல்லாஹ்வோட அடியார்களுக்கு அல்லாஹ் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்க நம்மளுக்கு அல்லாஹ் வந்து பதில் சொல்கிறாங்க. இதை நம்ம டீப்பாக மனசில் வச்சுக்கணும். கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க, கடவுள் மறைவானவர் கிடையவே கிடையாது, கடவுள் இருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறத வந்து மனப்பூர்வமாக நம்ம இன்னும் நல்லா உள்வாங்கிக்கணும். கடவுள் மறைவானவர் கிடையாது, கடவுள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு மூச்சு இழுத்து விடுறதும் சரி, நான் எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஏதாவது சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரிசி பருக்காக இருக்கட்டும், எல்லாமே கடவுள் எனக்கு அருள் புரிகிறதுங்கிற மாதிரி எனக்கு என்னைய வந்து சிரிக்கவோ அலையவோ வைக்கிறதோ கடவுளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னை வந்து யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு துன்பங்கிறது வந்து அது ஒரு பயம். நம்மளுக்கு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி நடந்துட்டாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பயம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடவுள் நாட்டு மட்டும்தான் எனக்கு நடக்குதுங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபிலாசாபிக்கலாக இருக்கும் ஒரு வார்த்தைகள். பட் ஆனால் வந்து இதை நம்ம உள்வாங்கிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னோட கடவுள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு இலை கூட அவரோட நாலேஜ் இல்லாமல் உதிராது. எல்லா விஷயங்களும் இந்த ஹோல் யூனிவர்ஸு, பூமி, வானபூமி எல்லாமே வந்து அவரோட ஃபிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது பிடிக்குள்ளே, உள்ளங்கைக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் நம்பிக்கைக்கு போயிட்டோம்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளை எந்த விஷயமும் டிஸ்டர்ப் பண்ணாவது நம்ம அது ஒரு தனி அமைதியை கொடுக்கும் நம்ம மனசுக்குள்ளே. எந்த ஒரு பயமோ ஒரு கஷ்டமோ எந்த இதுவும் இருக்காது. எல்லா நிலையிலையுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ண இன்மையிலையும் சரி, இன்ஷால்லா மறுமையிலையும் சரி, அந்த மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு நமக்கு தகுதியானவங்களாக இருக்கும். இதுக்கு எல்லாமே என்னென்னா பேஸ் ஃபவுண்டேஷன் சொன்ன மாதிரி கடவுளை அறிஞ்சிக்கிறது. எனக்கு எந்த ஒரு தீங்கும் இன்னொரு பர்சன்டேருந்து தீங்கிழைக்க முடியாது. நான் மூச்சு இழுக்கிற ஒரு மூச்சும் அல்லாஹ் கொடுத்து விட்ருக்காங்க. நான் மனசில் மனசு எண்ணங்களையும் என்னோட கடவுள் வந்து அறிஞ்சவராக இருக்கார். எனக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் அல்லாஹ் கொடுத்தது தான் எனக்கு நடக்குது. அல்லாஹ் எனக்கு அருள் புரிஞ்சு அது ஒவ்வொரு அல்லாஹ் கொடுக்குறதையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் கடவுளோட அருள், எனக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, அந்த மாதிரி நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அல்லாட்ட அதாவது ப்ரைஸ் பி டு காட் அப்படின்னு அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுனாக்கா அல்லாஹ் நம்மளுக்கு அது பக்கம் அந்த வழியின் பக்கம் அல்லாஹ் இன்னும் நல்லா வழி நடத்துகிறாங்க. சூரா 112 வசனம் 1 to 4 சொல்கிறாங்க, கூறுவீராக He is one and only God. அவர் தான் ஒரே கடவுள். The absolute God, முழுமையானவர். Never did he beget nor
வாஸ் பிகாட்டன், அவர் பெறவோ பெறப்படவோ இல்லை. நன் ஈக்குவல்ஸ் ஹிம், அவருக்கு இணையாக எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம வந்து இடையில நம்ம துவா கேட்கும்போது, இடையில நம்ம குரான் ஓதும்போது இந்த மாதிரி வசனங்களை எந்த அளவுக்கு அந்த வசனத்தை நம்ம ஆழ்ந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். யாருமே அவருக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற டிக்ளரேஷன் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம இன்டைரக்டாக இப்போ இந்த டாக்டர்கிட்ட போனால் தான் நம்மளுக்கு உடம்பு சரியாகும், இல்லை வந்து இந்த விஷயம் நடந்தால் தான் என்னோட துன்பம் சரியாகும், இவர் மனசு வச்சா தான் எனக்கு இந்த விஷயம் எனக்கு நடக்கும், எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கணுன்னாக்கா எனக்கு இந்த விஷயம் நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்லாம். ஏன்னா நம்மளுக்கு டைவர்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் இருக்குது. உடம்புல ஹெல்த்து பற்றின பயம் இருக்கும், இல்லை வந்து சுற்றி இருக்கிறவங்களை பற்றின பயம் இருக்கும், பிஸ்னஸை பற்றின பயம் இருக்கும், பிள்ளைங்களோட வளர்ப்பு எப்படி வருது, பிள்ளைங்க வந்து சரியாக இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற நல்ல ஒரு பிள்ளைகளாக வளருவாங்களாங்கிற பயம் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்னென்னா கடவுள் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காருங்கிறத மனசில் உள்வாங்கிட்டோன்னா இன்ஷால்லா இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. இன்னும் கடவுளை இன்னும் ஆழ்ந்து அறிஞ்சிக்கிறது எப்படிங்கிறது அது ஒரு குரானில் ஒரு வசனத்தில் ஒரு இடத்துல வரும். கடவுளை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை கடவுளை அறிஞ்சிக்கிறதுக்கு ஃபைண்ட் வேஸ், அதாவது இன்னும் ஆழ்ந்து போங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து போங்க. இப்போ கடவுளோட மகத்துவத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து குரானில் இந்த மிராக்கிள் இருக்குனாக்கா அதை வந்து ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணி கடவுளோட மகத்துவத்தை இன்னும் அறிஞ்சிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளேயே என்னோட சாட்சி இருக்குது, என்னோட அத்தாட்சி இருக்குது, இது வானத்தை பாருங்கள், இந்த பூமியில் நடக்கிறத பாருங்கள், எல்லாத்துலேயுமே என்னோட அத்தாட்சி இருக்குது, அதாவது அறிவுடையவர்களுக்கு இதில் வந்து சான்று இருக்குது அப்படின்லாம் அல்லாஹ் வந்து குரானில் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் நல்லா நம்ம இன்ஷால்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். டூவிலெல்லாம் பாவமணிக்கு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அடுத்தது, கடவுள் நம்மளை ஜஸ்ட் கிரியேட் பண்ணதோடு மட்டும் நிறுத்தலை, ஒரு மொமெண்ட்டையும் ஒரு நொடியும் ஒரு மொமெண்ட்டும் அல்லாஹ் தான் சஸ்டைனராக இருக்காங்க, அல்லாஹ் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் அல்லாஹோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் ஒரு மொமெண்ட்டும் இருக்குது. சூரா 11 வசனம் 6, there is no creature on earth whose provision is not guaranteed by God. He knows its course and its final destiny. All are recorded in a profound record. எந்த ஒரு உயிரினமோ அதோட ப்ரொவிஷன் அதுக்கு சேர வேண்டியதை அல்லாஹ் கேரண்டி பண்ணாமல் இல்லை, அதுக்கு எழுதி வைக்காமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயம் நம்மளை ஒரு விஷயமும் நம்மள்கிட்ட வந்து சேர்றது எல்லாம் கடவுள் நாடினதுனால, கடவுள் எழுதி வச்சதுனால தான் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒரு உயிரினத்தோட வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்குது, அதோட ஃபைனல் டெஸ்டினி என்ன அப்படிங்கிறதையும் எல்லாம் அறிஞ்சிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரொஃபவுண்ட் ரெக்கார்டு எல்லாம் எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நம்ம சைடும் இருக்குது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது. பட் அல்லாஹ்க்கு எல்லாமே அல்லாஹ்க்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எந்த சாய்ஸ் எடுப்போம், எப்படி போவோம், நம்மளோட வாழ்க்கை ஓட்டம் எப்படி போகுது, எது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினியாக இருக்குங்கிறது அல்லாஹ் அறிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லாஹ் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் கொடுக்குற ஒரு விஷயத்துக்கும், அதாவது நன்றி மறந்தவர்களாக இருந்துடாமல் இருக்க அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்திப்போம். ஒரு விஷயமா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், இது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னு மனசார ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம இன்ஷால்லா ஞாபகம் அது
ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நாளைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு, நல்லது நடந்துச்சு, எந்தெந்த விஷயம்லாம் என்னை மகிழ்ச்சி விட்டுச்சு, அதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிறேன் அப்படிங்கிறத மனசில் ஜஸ்ட் நம்ம ஓட்டி பார்த்தாலே ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு நம்ம மனசார அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் போது அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறாங்க. இதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டோம்னா அதெல்லாம் வந்து நம்ம கிராண்டடாக நம்ம எடுத்துக்கிட்டு அல்லாஹ்கிட்ட அந்த விஷயத்துக்கான நன்றி செலுத்துதலை செலுத்தாமல் விட்டுருப்போம். இன்ஷால்லா அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆன் ஸ்பாட்டே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து சேருதுனாக்கா அந்த நேரத்துலேயே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். அதேமாதிரி ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை தொழுது ஒரு தொழுகைக்கு முடித்த பிறகோ உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு இது வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதில் இன்ஷால்லா அது நம்ம ஒரு ப்ராக்டிஸாக வச்சுப்போம். இப்படி நம்ம நன்றி செலுத்த அல்லாஹ் இன்னும் நம்ம மகிழ்ச்சியாக அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வோட வாக்குறுதி இருக்குது. அதையே நம்ம இன்ஷால்லா மனசில் வச்சுப்போம். அதே மாதிரி கடவுளை அறிஞ்சிக்கிட்டு அவர் அறிஞ்சிக்கிறதுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ், அதாவது அதுக்கான தேடுதலை நம்ம தேடும் போது அதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது, கடவுளை இன்னும் அறிஞ்சிக்கிறது எப்படி, கடவுளோட மகத்துவம், கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறது எப்படின்னு நம்ம தேட போகும்போது அல்லாஹ் சொல்கிறாங்க சூரா 41:53, we will show them our proofs in the horizons and within themselves until they realize this is the truth. நான் உங்களுக்கு காட்டுவேன் வானங்களிலும் சரி, வானங்களோட எல்லைகளிலும் சரி, வித்தின் தெம்செல்ஸ் அவங்களுக்குள்ளேயும் சரி, நான் அவங்களுக்கு அத்தாட்சியை காட்டுவேன். அல்லாஹ்வோட அந்த சத்தியத்தை, அல்லாஹ் இருக்காங்க, கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற சத்தியத்துக்கான சான்றை அவங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா 51:20-21, on earth there are signs for those who are certain and within yourself do you not see. பூமியில் அல்லாஹ்வோட சான்று ஏகப்பட்டது இருக்குது. ஃபார் தோஸ் ஹூ ஆர் சர்டைன், உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த சான்றை காட்டுறாங்க. அடுத்தது அண்ட் வித்தின் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ளேயும் நீங்கள் பார்க்கலையா, டு யூ நாட் சி அப்படின்னு அல்லாஹ் கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்னும் நம்ம கடவுள் மேலே உள்ள அந்த உறுதிப்பாடு, நம்பிக்கை அதிகமாக இன்னும் நிறையா சான்றை அல்லாஹ் காட்டுறாங்க. நம்மளை சுற்றி இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் இருக்காங்கங்கிற சான்றை இன்னும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்புறம் கடவுளை அறிஞ்சிக்கிறதுங்கிறது அவரோட டிசிஷனுக்கு முழுமையாக கட்டுப்படுறது, அவரோட நாட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறது. சூரா 6:59, with him all the keys to all secrets, none knows them except he knows everything on land and in the sea. Not a leaf falls without his knowledge, not a grain in the depth of the soil, not anything wet or dry is not recorded in a profound record. அதாவது கடவுளோட திட்டத்துக்கு முழுமையாக அடிப்படையில் இப்போ பூமியில் நடக்கிற நிறையா விஷயங்களை வந்து ஈவன் வந்து கடவுளோட மகத்துவத்தையே கொஸ்டின் பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு சைத்தான் வந்து அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவான். இப்போ அப்பாவி குழந்தை என்ன பண்ணுச்சு, இப்போ பாலஸ்தீனில் ஏகப்பட்ட குழந்தைங்கள் ஆயிரக்கணக்கில் இறந்து போகிறாங்க, கொடுமை பாம்பு போட்டு இப்படி கொடுமையாக சாவடிக்கிறாங்களே, இதுக்கெலாம் அல்லாஹ் தான் ஃபுல் கண்ட்ரோல்னால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணும். பட் ட்ரஸ்டிங் இஸ் டிவைன் டிசிஷன். அல்லாஹ் வந்து எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. இல்லை வந்து பாவக்காரங்களோட பாவத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவங்கள இன்னும் வழிகேட்டில் பக்கம் போகிறதுக்கும் குழந்தைங்க நம்மளுக்கு குரான் மூலியமாக நம்மளுக்கு தெரியும், அந்த 40 வயசுக்குள்ளே இறந்து போகிறது அல்லாஹ்வோட பிளெஸ்ஸிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம். மேபி அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் வந்து நிறைய பேரை வந்து சொர்க்கத்தின் பக்கம் மீட்டுக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால்
அல்லாவோட அந்த இதை வந்து முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஏதோ ஒரு காரணம் இருக்குது, மேபி அதை பார்த்து நம்மளாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு மேபி உண்மையே நடக்காமல் இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டி என்னோட நம்பிக்கையை பலப்படுத்துக்கிறதுக்காக இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு உலகம் அவங்களோட பார்வையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். கடவுள் சொல்கிறாங்க, எல்லா ரகசியங்களோட சாவியும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. நன் நோஸ் தெம் எக்ஸப்ட் ஹி. வேறு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டுமே எல்லா ரகசியங்களும் அறிஞ்சவங்களாக இருக்காங்க. இந்த வசனத்திலே தான் வருது, ஒரு இலை கூட உருதுறது அல்லாஹ் அறியாமல் இல்லை. பூமி மண்ணுக்குள்ள எந்த ஒரு கிரெயின் விதையோ இருந்தால் கூட அல்லாஹ் அதை அறிஞ்சவங்களாக இருக்காங்க. எல்லாமே அல்லாஹ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபைனலாக கடவுள், நம்ம குரானில் கடவுள் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது, நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கைங்கிறது வந்து இடைத்தரகர்கள் மூலியமாக உள்ள மாதிரி கிடையாது. இப்போ நீ வந்து ஒரு செயின்ட்டை முழுமையாக நீ அவர் மேலே நம்பிக்கை கொண்டு போனால் தான் அவர் மூலியமாக தான் நீ கடவுளை அடைய முடியுங்கிறது கிடையாது. ஒரு ஆன்மாவையும் கடவுள் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஆன்மாவும் கடவுளை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட டைரெக்டாக கேளுங்க. அவங்க தூதர்கள், நபிமார்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க மூலியமாக நம்மளுக்கு வெளிப்பாடை கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க மூலியமாக தான் நீ கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறது மாதிரி குரானில் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு சொல்கிறது எல்லாமே உங்கள் ப்ரேயரை டைரெக்டாக கடவுளை மட்டுமே, உங்களோட வழிபாட்டில் கடவுளை மட்டுமே நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஆக்சஸ் பண்ண முடியும், கடவுள்கிட்ட பேச முடியும், கடவுள்கிட்ட நம்மளை இன்னும் வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு கடவுள்கிட்ட நம்மளால் கேட்க முடியும். இடைத்தரகர்களை வைக்கிறதுக்கு அல்லாஹ் குரானில் அல்லாஹ் இடம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதை நம்ம முழுமையாக அறிஞ்சிக்கணும். கடவுளோட முழுமையாக அறிஞ்சிக்கிறதுனாக்கா இவர் மூலியமாக போனால் மட்டும்தான் கடவுளை அறிஞ்சிக்க முடியுங்கிறது கிடையாது. கடவுள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஈவன் யூதர்களாவோ கிறிஸ்துவர்களாவோ மதம் மாறியவளோ இருந்துக்கங்க, கடவுளை நம்பி இறுதி நாள் நம்பிக்கை கொண்டு அந்த கேட்டகரி சொல்லியிருக்காங்கல்ல, அவர்கள் வந்து எந்த துக்கமும் பட தேவையில்லை, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம கடவுளை இன்னும் அறிஞ்சிக்கிறதுக்கு, இன்னும் ஆழ்ந்து அறிஞ்சிக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்போம். குரானை நம்ம படிக்கும்போது இன்னும் நம்ம ஆழ்ந்து அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஷால்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, அதை பற்றின டிஸ்கஷன், ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம படிக்கிறோன்னா அதை பற்றி ஒரு 3 வியூஸில் நம்ம அந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் ஆழ்ந்த கருத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லாஹ் அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வாக்கியம் சலாத்.